வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் ஞானவான்களாய் மாறுகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும்போது, தியானிக்கும்போது கர்த்தர் மகிமையானதை செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோன் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று யோசேப்பு அந்த மனிதன் பெற்றதான தரிசனத்துக்கு, சொப்பனத்துக்கு நல்ல பதில் கொடுக்கிறவனாக, உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல தெய்வ மனுஷன்தான் யோசேப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தனக்கு கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதில் நாம் உண்மையாக இருக்கும்போது, உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இருக்கிறது சிறையிருப்பு, ஆனால் சொப்பனத்துக்கு பதில் சொல்லும் பொழுது அது நிறைவேறுகிறது. அது நிறைவேறும் பொழுது இவன் மறந்து போகிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறந்து போகிறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம்மை மறக்கிறவர் அல்ல. அவர் மறந்து போகாத ஒரு தேவன். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனத்துக்கு பதில் யாராலும் கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது முன்பு நன்மை பெற்றவன், 2 வருஷத்துக்கு முன்பதாக நன்மை பெற்றவன், இப்பொழுது ஞாபகம் வருகிறது, ஐயோ ஒரு சிறிய தவறு செய்து விட்டோம். இந்த யோசேப்பு என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான் என்று சொல்லி பார்வோனிடத்தில் கொண்டு வந்து அவனை நிறுத்தும்போது அவனுக்கு 30 வயது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 30 வயதில் அவன் பார்வோனுக்கு முன்பதாக நின்று சொப்பனத்திற்கு பதில் சொல்லுகிறான், விளக்கம் சொல்லுகிறான், அர்த்தம் சொல்லுகிறான். மிக அருமையாக இருக்கிறது. அவர் சொல்றார், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற வேறு ஒரு மனுஷன் இல்லை என்று சொல்லி அவனை பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தில் முழுமைக்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார். கை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்புக்குரியவர்களே, இந்த 3 நாளைக்குள்ளே என்று சொன்னதான வார்த்தை, பைபிளில் 3 என்கிற வார்த்தை அதிகமாக இருக்கிறது. 7 என்கிற வார்த்தை அதிகமாக இருக்கும். அதே போல் 3 என்கிற காரியம் அதிகமாக இருக்கிறது. ஒரு முக்கியமான காரியத்தை இந்த கால வேளையில் இந்த தேவ சபைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் நான் வாசிக்கும்போது, வாசித்து பாருங்கள். எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். கவனிப்போமாக, நன்றாய் கவனியுங்கள். எஸ்தர் ராஜாத்தி அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் எஸ்தரை சார்ந்த யூத குலமோ ஆபத்தில் இருக்கிறது. இவள் ராஜமேன்மையில் இருக்கிறார். மொர்தெகாய் அதை சொல்லி அனுப்புகிறார். இந்த காலத்தில் நீ சகாயம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் உன்னை என்ன செய்திருக்கிறார், இந்த ராஜ பட்டத்திற்கு கொண்டு போயிருக்கிறார். ஆகவே நீ இதை செய்யலனாலும் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கிறார். கை வைத்து ஒரு ஆமேன் சொல்லலாமா? எழும்ப வேண்டியவர்கள் எழும்பவில்லை என்றால் எழும்ப வேண்டாதவர்களும் எழுப்பி தம்முடைய எழுப்புதலை பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ தடவை உணர்த்துவிக்கிறார்.
நீ எலும்பு மகளே, தூசியை உதறிவிட்டு எலும்பு, நான் உன்னை எலும்பி பிரகாசிப்பிக்க பண்ண விரும்புகிறேன் என்று சொல்லும்போது நாம் கர்த்தருக்காக அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிற வார்த்தை. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஏனென்றால் ராஜாவின் கட்டளை எப்படி இருக்கிறது? ராஜா கூப்பிடாமல் யாரும் அவரிடத்தில் போக முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணட்டும் என்று சொல்லி ஒரு 3 நாள் உபவாசம். நன்றாய் கவனிங்க. 3 நாள் உபவாசம் செய்கிற அற்புதத்தை பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். ராஜா எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால். கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றாய் கவனிங்கள். எஸ்தரின் புத்தகத்தில் உள்ளதான எல்லா காரியமும் உங்களுக்கு நன்றாய் தெரியும். ஆகவே தான் நான் பாயிண்ட் மாத்திரம் சொல்லுகிறேன். உபவாசம் செய்கிறதான அற்புதம் என்ன? ராஜாவின் கண்களில் தயையை உருவாக்குகிறது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த எஸ்தர் ஒரு நல்ல மனப்பக்குவம் உள்ளவர். 5:5 வாசித்து பாருங்கள். 5:5 வாசிங்கள். அதற்கு ராஜா அப்பொழுது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் உபசரிப்பில் இந்த எஸ்தர் தவறாமல் இருந்தால் கை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பங்களில் கூட பெண்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்க வேண்டும். என்ன குணம் தெரியுமா? பசியோடு வருகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை ஏதாகிலும் தீமையான காரியத்தை சொன்னால் ஒரு கோபம் திடீரென்று வந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு சாப்பாடு போட்டு, இல்லை என்றால் அவர் சாயந்தர நேரம் வந்தால் குடிப்பதற்கு ஏதாகிலும் கொடுத்து இளைப்பார பண்ணிவிட்டு, இப்படி பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால், அப்படியா சார், நம்மெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தர் பார்த்துக்குவார், நீ தைரியமாக இரு என்று அவர் நல்ல ஆலோசனை சொல்லுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகோதரிமார்கள் அதை சற்றே கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் சகோதரர்களும் நிதானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் கேட்டோம் எடுத்தோம் செய்தோம் என்ற காரியத்தில் அல்ல, எதையும் நிதானித்து செய்வது நம்முடைய ஞானம் விளங்குவதை காட்டுகிறது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லலாமா? என் அன்புக்குரியவர்களே, 5:5 ஒரு விருந்து செய்கிறார். எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். நல்லா கவனிங்க. இதுவும் கர்த்தர் தான் செய்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கொண்டு? எஸ்தரை கொண்டு. எஸ்தருக்காக ஒரு கூட்டம் என்ன செய்து? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுது. அப்போ ஜெபம் பண்ணுறதுடைய விளைவு என்ன? முதலாவது ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கிறது. 2வது இந்த விருந்துக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விருந்துக்கு வர வச்ச ஆண்டவர், நீங்கள் 5:14 வாட்சி பாருங்க. 5:14 சிரேசும் பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும். அதில் யாரை போடணுமா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். நல்லா ஆராய்ச்சிங்க, நல்லா கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா சத்தமா ஆமென். வாசிமா. நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் கூட விருந்துக்கு போகலாம் என்றான். இந்த காரியம் நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான்.
அதில் ஒரு முக்கியமான வார்த்தை, இதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீர் ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? இன்னைக்கு காலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவே அமைந்தது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய காரியத்துக்கு விரோதமாக ஆமான் எழும்பி நிற்பானால் கர்த்தர் விடமாட்டார். ஏனென்றால் எஸ்தருக்காக ஒரு கூட்டம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த உபவாசத்தினால்தான் ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. அந்த தயவினால தான் இப்பொழுது விருந்துக்கு வருகிறார்கள். இப்பொழுது தூக்கு மரமும் ரெடியாகி கொண்டிருக்கிறது. யாருக்காக? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா அந்த தூக்கு மரம் அவனுக்கு தான் அப்படின்னு. ஆனால் அப்போ யாருக்கும் தெரியல. ஜெபிக்கிறவங்களுக்கு தெரியாது எது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பிளான் பண்ணி செய்து கொண்டு இருக்கிறா. ஆமென். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு உடனே நடக்க மாட்டேங்க பாஸ்டர், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், எவ்வளவோ உபவாசம் பண்ணிட்டேன். இல்லை, கர்த்தர் ஒரு ஏற்ற நேரம் வச்சுருக்காரு. அந்த நேரத்தில் கர்த்தர் கரெக்டாக செய்து முடிப்பா. ஒரு ஆமென் சத்தமாக சொல்லிருங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து உபவாசத்தினுடையதான 3 நாள் உபவாசம். அந்த 3 நாள் உபவாசத்தினுடைய அற்புதம் என்ன? 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்படுது. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அது மாதிரி தான் இப்போ நிறைய பேர் இருக்கிய. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இங்கு மொர்தெகாய் இவ்வளவாக காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. சில நேரம் ஆண்டவர் நம்முடைய காரியத்திற்காக சிலருடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் உண்மையாக உபவாசம் பண்ணி உங்கள் ஜெபத்தில் வைராக்கியமாக நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா அவர் செய்ய வேண்டியதை அவர் நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவுக்கு என்ன வரலையாம்? தூக்கம் வரலை. அடுத்து அப்பொழுது அவர் உடனே தூக்கம் வரலன்னு வாசகங்களை, நடபடிகளை, நடந்தவைகள் எல்லாம் ஒரு பகுதியில் எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அவைகள் சில நேரம் இவங்களை வாசிப்பதற்காக சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது அந்த வசனத்தில், அந்த 3ஆவது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று சொல்லி கேட்டான். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ராஜாவினுடைய கண்களில் தயை கிடைத்தது. விருந்துக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டார்கள். விருந்து வரும்போதே அதனுடைய கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூக்குமரம் ரெடியாக இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அவர்களுக்கு நித்திரை வரவில்லை. நடபடிகள் வாசிக்கப்படுகிறது. மொர்தெகாய் என்னைக்கோ செய்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை அன்று இரவு கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். இது வேற யாராலும் செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே நமக்காக செய்ய முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோசேப்பை உயர்த்ததுக்கு கர்த்தர் ஒரு ராஜாவுடைய தூக்கம் கலைந்தது. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கவிக்கு போகும்போது அன்று இரவு அவனுக்கு தூக்கம் இல்லை, தூக்கம் கலைந்தது. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் வந்து விட்டது. விசுவாசிக்கிற மாத்திரம் நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மொர்தெகாய்க்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொல்லப்பட்ட போது இதே ஆமான கூப்பிடுன்னு சொல்றார். ராஜா கனம் பண்ணுகிற மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டபோது அவன் என்ன நினைச்சிட்டானா, தன்னை தான் ராஜா என்ன செய்ய போறாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மள கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். கவனிங்க. எத்தனை பேர் லட்டு உருட்டியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் லட்டு வாங்கி தான் சாப்பிட்ருப்போம். உருட்டுற கூட்டம்லாம் இப்போ இல்லை.
அல்லேலூயா. அப்போ லட்டு உங்கள் வீட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சின்னதும் பெருசுமா இருக்கும். நீங்கள் என்ன செய்வீங்க? உங்களுக்கு எடுக்கிறப்ப கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பெருசாக தான் எடுப்பேன். அந்த பெருசாக எடுக்கிறத உங்கள் பிள்ளை வந்து என்ன செய்யுது? அது அப்படி சொல்லாமல், உங்கள் பிள்ளைன்னு சொல்லாமல் உங்கள் பேரன் இல்லை உங்கள் பேத்தி அப்படி சொல்லிக்குவோம். அப்படி வந்தோடனே, என்ன பாட்டி சும்மா லட்டை கையிலே வச்சுருக்கேன், அவளுக்கும் அது பிடிச்சிருக்கு, அதனால் டக்குன்னு பிடுங்குறான்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனால் நமக்குங்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டு தான் எடுப்போம்ல. நல்லா கவனிங்க. இந்த ஆமான் அப்படி தான் நினச்சான். ராஜா வேற யாரையும் மேன்மைப்படுத்த மாட்டார், என்னதான் என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார்னு இருக்கிற எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கையும் போட்டு சொல்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, இதில் ஒன்றும் குறைவுபடாமல் இது மொர்தெகாய்க்கு செய்யப்பட வேண்டும். நல்ல சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லிடலாமா? என் அன்புக்குரியவர்களே, உபவாச ஜெபம் என்று சொல்லும்போது இன்னைக்கு சபையில் கூட்டமே இல்லை. உபவாச ஜெபமா? வேதனை வந்தால், பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு உபவாச ஜெபம்னு எண்ணமே வருது. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவரே அந்த மாதிரி உபவாச ஜெபத்துக்கு வரலண்ணா, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை நீங்கள் போடுங்க ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டியது போல இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, எனக்கு 3 பிள்ளை பாஸ்டர், 3 பிள்ளைய வச்சு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து தேவனுக்காக வைராக்கியம் என்னென்ன சகோதரிமார்கள் இங்கே இருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கி பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. ஏம்மா பிள்ளை அமுத்துமா, இயேசுவே காப்பாற்றும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு காலத்தில் நிறைய பிரச்சனை, போராட்டம், கலக்கம், தேவை. அடுத்த நிமிஷத்துக்கு கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லியிருந்துக்கப்ப என் முட்டி மடங்கிச்சு, என் உபவாசம் கர்த்தருக்கு முன்பதாக நின்றது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேருடைய உபவாசம் அது காணாமல் போயிட்டு. அது என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்ததுனால நீங்கள் அப்படி போயிடாதீங்க. கர்த்தர் இன்னும் நம்மளை பலப்படுத்தி இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்ம வாழ்க்கையில் பெருகணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் பெற்றது உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானாலும் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் உபவாசத்துடைய மேன்மை இந்த காலவெளியில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 3 நாளைக்குள்ள 3 நாள் அவர்கள் உபவாசம் பண்ணுகிறார்கள். எஸ்தர் போகிறார், தயை கிடைக்கிறது, விருந்துக்கு வர்றாங்க. இந்த விருந்துக்கு வரும்போதே அங்கே மொர்தெகாய்க்கு செய்யப்படுவதான காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. தேவ ஜனத்தை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லா சூழ்நிலையும் அவனுக்கு மொர்தெகாய்க்கு செய்ய போகும்போது அந்த ஆமானுடைய நிலைமை எப்படி இருந்ததான காரியம் பாருங்க. எல்லாரும் அவனை வணங்குறாங்க. மொர்தெகாயை கனம் பண்ணும்போது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஆமான் அந்த கழுதையை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்கிறான்? போகிறான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு காலம் வருது, நீங்கள் உபவாசம் பண்ணும்போது உங்களை யாரெல்லாம் சிறுமைப்படுத்தணும்னு நினச்சாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண உபவாசம் அவசியம். ஏமா, ஒரு 10,000 ரூபா சம்பளம் அவ்வளோதானே? பேங்க்கில் ஒரு 1.5 லட்ச ரூபா இருக்குது அவ்வளோதானே? ஏமா எனக்கு எதுவும் தெரியாதுமா, நான் வாட்டில் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னை கர்த்தர் உயர்த்தாம என் வாழ்க்கையில் எந்த உயரும் வராது. உபவாசத்தினுடைய வல்லமையை காட்டுகிறேன், வாங்க ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். 7:2 வாசிமா.
7:2. இரண்டாவது நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. நல்ல சத்தம் ஒரு ஆமென் சொல்லிடலாமா? நன்றாய் கவனிங்கள். அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது. என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சத்தமா? அல்லேலூயா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கால வேளையில் உங்கள் உபவாசம் ஏதோ சும்மா ஒரு 2 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்க இல்லை. உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி காத்திருக்கும் போது கர்த்தர் அவர்களுக்காய் செய்கிற காரியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு டைரியை எழுதும்போது என் பிள்ளை இப்படியாக இருந்தால் ஜெயித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசத்தினுடைய வல்லமையை உணர்ந்து செயல்பட கர்த்தருடைய ஆவியானவர் இரக்கம் பாராட்டுவாராக. வாசிங்க பார்க்கலாம். இப்படி 2வது விருந்து நடந்த போது 7:10 வாசிங்கம்மா. 7:10. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. கையை வைத்து ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக செய்யப்பட்டது? யாருக்காக போனார்கள்? யாருக்காக செய்தார்னா கர்த்தர் அதை காரியத்தை மாறுதலாய் அமைய பண்ணுவா. சோர்ந்து போயிடாதீங்க. யாருக்கும் அல்ல, உங்களுக்கு தான் கர்த்தர் செய்ய போகிறா. உங்களுக்கு தான் செய்ய போகிறா. உங்களை சஞ்சலப்படுத்துகிற சில சத்துருடைய கிரியைகள், உங்களை எப்போ பார்த்தாலும் உங்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறதான அந்த சத்ருவை கர்த்தர், அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. இது எல்லாம் எதனால் நடக்கிறது? 3 நாள் உபவாச ஜெபம். 3:7 வாசித்து பாருங்கள். ஒரு காரியத்தை சொல்லி இந்த காரியத்தை நிறைவு செய்கிறேன். 2ஆம் வருஷம் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போட்டார்கள். ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூர் 9:24 அப்படியே வாசிங்கப்பா. 9:24. ஆகாகியனாகிய யூதருக்கெல்லாம் சத்துருவாயிருந்து யூதரை சங்கரிக்க நினைத்து அவர்களை அழிக்கவும் நிர்மூலமாக்கவும் பூர் எனப்பட்ட சீட்டை போடுவித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 9:28. இந்த நாட்கள் எல்லா தலைமுறையிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் நினைவு கூறப்பட்டு பூரிம் என்னும் பண்டிகை. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமான் போட்ட பண்டிகை பூர் என்கிற வார்த்தை போட்டான். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைக்காக, தம்முடைய மகனுக்காக, யாரு? மொர்தெகாய்க்காக, யூத குலத்துக்காக பூரிம் என்கிற பண்டிகையை கர்த்தர் கொண்டு வருகிறார். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சத்துரு என்னன்னாலும் திட்டம் போடட்டும், ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு சித்தம் வச்சிருக்கிறார். அதுதான் நிறைவேறும். உங்கள் உபவாசத்தில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள்.
ஆமாம் நினைச்சானா? அந்த பூர் என்று சொல்லப்படுகிற அந்த நாளில் எல்லா யூதர்களும் அழிக்கப்படுகிற ஒரு நாள். ஆனால் தேவன் அதை பூரிமாக மாற்றி அந்த யூத குலத்திற்கு ஒரு சந்தோஷமான நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக, எல்லாரும் கொண்டாடுகிறதான ஒரு நாளாக கர்த்தர் கிருபையாய் மாற்றி கொடுத்தார். இதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம்தான். அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற 3 நாள் உபவாசம் செய்கிற அற்புதம் இன்னைக்கு ஒரு சமுதாயத்தை கர்த்தர் தம் பக்கமாக இழுத்து கொண்டார். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை இருக்குது எஸ்தரின் புத்தகத்தில். வாய்ப்பு இருந்தால் அதை எடுத்து வாசித்து பாருங்க பார்க்கலாம். எஸ்தரின் புத்தகம், அதை மாத்திரம் வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 17ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். 17ஆம் வசனம் 8:17. ராஜாவின் வார்த்தை கட்டளைகளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. ஒரு ஆமீன் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களுக்கு பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். கையை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் இந்த யூதர்கள் பயந்திருந்தார்கள். இன்றைக்கு யூதர்களுக்கு பயந்து அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்களாம். இந்த காலம் சீக்கிரமாக இந்தியாவுக்கு வருவதாக எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எஸ்தரின் புத்தகத்தில் சொன்னது மாத்திரம் அல்ல, என் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. 3 நாள் உபவாசம், தேவ சமூகத்தில் காத்துருங்க. 3 நாளைக்குள்ள உன் தலையை உயர்த்துன்னு சொன்னார்ல, அதே மாதிரி கர்த்தர் உயர்த்தி உங்க தலையை உயர்த்தி ஆசீர்வதிப்பா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அது தலைமுறையும் பூரிம் என்கிற பண்டிகை அவர்களுக்குள்ளே தொடர்ந்தொட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி தெய்வ சமூகத்தில் உபவாசிக்கிறோம்? இன்னைக்கு உபவாசத்தினுடைய கூட்டம் மிகவும் குறைந்து விட்டது. உபவாசித்து ஜெபிக்கிற மக்கள் குறைந்து விட்டார்கள். தேவைக்காகத்தான் இன்னைக்கு அநேகர் கர்த்தரை நாடுகிறார்கள். இல்லை, என் தேவை அவர்தான் என்று சொல்லி அப்படி சமூகத்தை நாடுங்கள். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 2வது ஒரு மனிதனை உங்களுக்கு ஞாபகப்படுத்தாமல் நான் போக முடியாது. 3 நாள் உபவாசம் பண்ணினதே ஒரு பெரிய யூத கோத்திரத்துக்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கு ஒரு காரியத்தை கவனியுங்கள். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேல் 6:10. வேகமாக. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே சத்தம் அவர் அல்லேலூயா சொல்ல முடியுமா? தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். கையை வைத்து ஒரு ஆமேன் சத்தமா, ஒரு ஆமேன் அல்லேலூயா சத்தமா. நன்றை கவனிங்கள். 3 நாள் உபவாசம். யூதருக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று, ஒரு கொண்டாட்டம் உண்டாயிற்று. இங்க ஒரு மனுஷன் எத்தனை நேரம் ஜெபம் பண்றாரா? 24 மணி நேரத்தை 3 வகுத்து பாருங்க. 24 வகுத்தல் 3 8 மணி நேரமா? கவனிங்க. ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இது ஏன் கணக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளை ஜெபம் பண்ணினார். இந்த 3 வேளை ஜெபம் பண்ணினதான தேவ மனுஷன்
இந்த தானியேல் முழங்காலில் ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் ஊன்றி ஜெபிப்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறதான தேவ கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு நல்ல வழி. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழங்கால் போட முடியலன்னு கொஞ்சம் கஷ்டப்படுங்க. நம்மிலே ஒரு அருமையான சகோதரர் ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். ஆனால் ஜெபம் என்று சொன்னால் அவர் முழங்கால் போட்டு தான் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். சில நேரம் நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் வயசாயிடுச்சு. உண்மைதான். இந்த காரியங்கள் எல்லாம் தானியேலுடைய காரியங்கள் செய்யும் போதெல்லாம் அவனுடைய அந்திய காலத்தில் கூட அந்த ஜெபத்தை விடவில்லை என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்றாங்க. முழங்கால் நின்று ஜெபிப்பது. தானியேல் 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். 3 வேளை முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணதுனால நடந்த காரியம் என்ன? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, கையை வைத்து சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 3 வேளை ஜெபம் பண்ணுனா சிங்கம் உங்களை தொடாது. சிங்கமும் தொடாது, அசிங்கமும் உங்களை தொடாது. என்ன ஆமேன் வர மாட்டேங்க? அல்லேலூயா சத்தமா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றதுனால என்னெல்லாமோ வந்துருச்சு உள்ளால. ஜெபம் இருக்கா சிஸ்டர், பிரதர்? ஜெபம் இல்லைன்னா எல்லாம் வரும். கொண்டையில் பூ வரும், எல்லாமே வரும். கவனம். சபைக்கு வரீங்க, கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்க, அவங்கள மாறி நம்ம நடக்கணும்னு அவசியம் இல்லை பிரதர், சிஸ்டர். அப்படிப்பட்ட உயர்வு தேவையும் நமக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நான் சொல்கிறது எல்லாமே என் காதில் ஏதோ செய்தி வந்ததுன்னா நான் சொல்லலை. இதுக்கு கர்த்தரே சாட்சி. கை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் எத்தனை பேர் வச்சுக்கிறீங்களோ தெரியல. சிலர் வச்சுட்டு வர்றதை அந்த முக்காடு போட்டு சரி பண்ணுறாங்க. உங்களை கர்த்தர் தான் சந்திக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்கு முன்னாடியே உண்மையாக இருங்க. தானியேல் 3 வேளையும் முழங்கால் படியிட்டு தன் தேவனுக்கு முன்பதாக பலகணிகள் திறந்திருக்க அவன் ஜெபித்த போது வேத வசனம் சொல்லுகிறது, சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. மனிதர்கள் எத்தனை பேர் எத்தனை காரியம் உங்களுக்கு சதித்திட்டங்கள் பண்ணினாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது அவை எல்லாவற்றையும் மேற்கொள்கிற தேவ பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். சிங்கங்கள் உங்களை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன ஆமேன் வரமாட்டங்க? அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சிங்கங்களை கட்டி போட்டார். 3 வேளை ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை எந்த சிங்கமும் தொடாதபடிக்கு கர்த்தரை பாதுகாக்கிறவர். 6:26 வாசித்து பாருங்கள். அது ராஜாவின் சாட்சியாக இருக்கிறது. வாசிங்க. ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அடுத்து, அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். கையை வைத்து ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இதை சொன்னது யார் தெரியுமா? ஒரு ராஜா. அல்லேலூயா. ஆமென். 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவன். ராஜா சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்குள்ளாக தன்னை காத்து கொண்டதுனால ராஜாவை போய் சொல்லுகிறார், இல்லை தானியேலின் தேவன் தான் தேவன் என்று சொல்லுகிறார். கையை வைத்து ஒரு ஆமேன் சத்தமா. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இன்னொரு வசனத்தை அப்படியே வாசிங்க. 6:28 தரீவின் ராஜ்யபார காலத்திலும்
அப்ப 2 ராஜாக்களுடைய காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காரியம், தானியேலின் காரியம் ஜெயமாய் முடிந்தது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வேளை ஜெபம் பண்ணா? 3 வேளை ஜெபம் பண்ணவனுக்கு 2 ராஜாக்குடைய காலங்களிலேயும் அவன் யாராக தான் இருந்தானா? கிங்காக தான் இருந்திருக்கிறான். கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரச்சனைன்னு வந்தா தானியேல் தான் அங்கே வந்து நிற்கணும். போராட்டம்னு வந்தா, சொப்பனம்னு வந்தா, அதை சொல்கிறதுக்கு தானியேல் ஒருத்தனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அது யாருக்கு கர்த்தர் கொடுக்குறது தெரியுமா? ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு கொடுக்குறார். ஜெபத்துக்கு பாஸ்டர் நான் அந்த ஊழியத்தில் எழுதி போட்டிருக்கேன், எனக்கா ஜெபம் பண்ணதுக்கு எழுதி போட்டிருக்கிறேன். நீங்கள் காசு கொடுத்து அவங்க ஜெபிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஜெபிக்கட்டும், அவங்க ஜெபிப்பாங்க, நானும் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வராது. ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்கள். நான் அந்த அங்கே 500 ரூபா அனுப்புனேன், இங்கே 500 ரூபா அனுப்புனேன். நம்ம ஆட்கள் பாருங்கள், எங்கேயோ அனுப்புனதான ரிசிப்டை நம்ம காணிக்கை பெட்டியில் போட்டு போகிறாங்க. நல்லா இருக்கு, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம் கர்த்தாவே, கவனிங்கள். இது எதுவுமே எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, கர்த்தர் நடத்துவார். ராஜாக மாறும், ராஜ்யம் மாறும், ஆனால் ஜெபிக்கிறவன் காரியம் ஜெயமாய் மாறும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சொல்லட்டா, தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினான். அவனுடைய காலத்தில் 3 ராஜாக்களுக்கு அவன் ஜெயமுள்ளவனாக மாறினான். ஒன்று நேபுகாத்நேச்சார், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், அவன் தான் சிறைப்பிடிச்சு கூட்டு போகிறான். 2வது பெல்ஷாத்சார் 5:1. அடுத்து 5:31 தரியு ராஜா. இவங்க காலத்தில் நல்லா கவனிங்க, 3 வேளை ஜெபம் பண்ணவன் 3 ராஜாக்களை ஆண்டு இருக்கிறான். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு கேள்வி கேட்டு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். ராஜா பெரிய ஆளா? ராஜாவே இன்னொருத்தட்டு போய் ஆலோசனை கேட்குற அவர் பெரிய ஆளா? ராஜா, தேசத்துக்கு ராஜா தான் பெரியவர். ஆனால் அந்த ராஜாவை யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு? ஜெபிக்கிற 3 வேளை கர்த்தருடைய பாதத்தில் நிற்கிற தானியேல் போய் நிற்கிறார். நீங்கள் போய் இந்த பியூன்கிட்ட போய் நிற்கிறதும், நீங்கள் போய் இந்த அப்ளிகேஷனுக்காக போய் நிற்கிறதும், தேவ சமூகத்தில் உண்மையாக 3 வேளை ஜெபம் பண்ணுனா உங்கள் முட்டி சரியாக இருந்தால் உங்கள் குதிங்காலில் சாட்சியாக நிற்க முடியும். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். 3 நாள் உபவாசம், யூத குலத்துக்கு ஜெயம் வந்தது. 3 வேளை ஜெபித்தவனுக்கு 3 ராஜாக்களின் காலங்கள் ஜெயமாய் முடிந்தது. எத்தனை பேர் இன்றைக்கு காலையில் பாஸ்டர் நானும் அப்படி ஒரு ஆளாக மாற விரும்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணி என்னை அனுப்புங்க, அந்த அபிஷேகம் எனக்குள்ளே வேணும், அந்த அபிஷேகத்தினால் என் வாழ்க்கை இனிமேல் நான் இதுவரைக்கும் நான் ஜெபிக்காமல் இருந்திருக்கிறேன், ஆனால் இனிமேல் நான் ஜெபிக்கணும், கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டணும். வாய் திறந்து ஜெபிக்க போகிறோம். என் கூட பாஸ்டர் உண்மையிலேயே இந்த ஜெபத்திற்குரியான வார்த்தைகளை கர்த்தர் எனக்காகவே பேசியிருக்கிறார். இந்த ஜெபம் என்கிற அக்கினி கொழுந்து விட்டு எரிய வேண்டுமென்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லுகிறவர்கள், விசுவாசிக்கிற விரும்புகிறவர்கள் எல்லாரும் எழுமி நிற்க அன்போடு கேட்கிறேன். வேகமாக எழுமி நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை தந்து உங்களை பலப்படுத்தி அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எங்கேயோ ஏற்றப்பட்ட தீபம் அல்ல, இது தேவனுடைய கல்வாரி சிலுவையில் ஏற்றப்பட்ட தீபம். இந்த தீபம் ஒரு நாள் அணைந்து போகாது. இந்த ஜெபம் என்கிற காரியம் ஒரு நாள் அணைந்து போகாது. ஓ ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்து நடத்துவீராக. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஏலிம். ஹalleluya ஹalleluya. ஓ ரபகபக ஷங்கரபகபல ரபலபலபா. ஓ ரபகபகதலரலபா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். யாரும் இந்த நேரத்தில் எஞ்சி பெயர வேண்டாம். உண்மையாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஓ ரபக ரபபபபபபபபா. ஹalleluya. ஓ ரமமமமமமலரகதரபபபபா. எத்தனை பேருடைய கொம்பு உயரணும்? இன்னைக்கு காலையில் என் கொம்பு உயரணும். எஸ்தரின் கொம்பு உயர்ந்தது. கர்த்தர் 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்துவேன்னு சொன்னவர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஓ ரபா கபா. எஃப் மைனர் கொடுங்க தம்பி, எஃப் மைனர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நல்ல சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு. நீங்க அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை. இயேசுவே என் கொம்பை, ஆமே என் தலையை. வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ரெடி? ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். நல்ல சத்தத்தை உயர்த்தி. வெட்கப்பட்டு போவதில்லை. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. என் கொம்பை உயர்த்தினீரே, என் தலையை உயர்த்தினீரே. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமே ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி நன்றி ஏசையா. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும். ஓ ரம ஷக்கரப கவலபலபலபா. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவீராக, அந்த அபிஷேகத்தை ஊற்றுவீராக. தானியேல் மேல் விழுந்த அந்த அபிஷேகம். ஓ ஹalleluya. எஸ்தர் வாழ்க்கையில கிரியை செய்த அந்த கிருபை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். போவதில்லை ஒரு நாளும், வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எஸ்தருக்கு கிருபை பாராட்டினவர், எஸ்தருக்கு நன்மை செய்தவர், எஸ்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்த அதே ஆண்டவர் இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் இந்த இடத்துல கிரியை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். தானியேலுக்கு இரக்கம் பாராட்டி. இருந்தது பாபிலோன், இருந்தது சிறையிருப்பு. நான் சிறையிருப்புல தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே மடங்கி போயிடாதீங்க. சிறையிருப்பிலும் ஜெயிக்க வைக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவங்களுக்கு அந்த கிருபையை தரும்படி நம்முடைய சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. Thank you Jesus.
பிதாவே, உடைய கரங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கேட்ட சத்தியத்தின்படியாக 3 நாளைக்குள்ளே உயர்த்துகிற தேவன். எஸ்தரோட வாழ்க்கையில் ஆண்டவரே, அந்த 3 நாள் அவள் அல்லும் பகலும் உபவாசித்து செபிக்கிற வேலையிலே கர்த்தர் அந்த இடத்துல அப்பா மொர்தெகாயின் தலையை உயர்த்தினீர் ஆண்டவரே. ஆவியானவரே, உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தானியேல் ஆண்டவரே 3 வேளை கர்த்தாவை தவறாமல் செபித்த பொழுது அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறினது ஆண்டவரே. எத்தனை ராஜாக்கள் ராஜ்யத்திலே மாறினாலும் தானியேல் ஆண்டவரே காரியங்கள் ஜெயமாய் மாறினதுக்காக உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த வசனத்தை கேட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுடைய தலைகள் உயர்த்தப்படுவதாக. எந்த இடத்துல ஆண்டவரே நிந்திக்கப்பட்டார்களோ, எந்த இடத்துல அவதூறு செய்யப்பட்டார்களோ, எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ, அந்த இடத்துல உம்முடைய ஜனங்களுடைய தலைகளை நீர் உயர்த்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அது உம்மாலே ஆகும் ஆண்டவரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது போல இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் ஜெயமாய் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா எங்களுக்குள்ளே பலமாய் ரூபிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதியும். உடைய சமூகத்தினை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சத்தமாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா.